அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், நம்ம செல்ட்டில் இருந்த குட்டிகளை இந்த பார்வோங்கிற குட்டி ஒரு குட்டிக்கு வந்தோடனே அடுத்தடுத்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. அதில் ஒரு 2-3 குட்டிகள் தன்னோட உயிரை விட்டுட்டாங்க. அப்புறம்தான் கடைசியில் குப்பைமேனி இறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஒரு வேளை நம்ம ஊசி போடாதனால இந்த குழந்தைய உயிர் பழி வாங்குதோ அப்படின்னு ஒரு இதில் வச்சு, சரி எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த குழந்தைகளுக்கு இந்த ஊசியை போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டிவாமிங் கொடுத்துட்டேன். முதலேயுமோ மேம்கிட்ட நேற்றே சொல்லியிருந்தேன், புஷ்பா மேம்கிட்ட, மேம் எல்லா குட்டிகளுக்கும் நீங்கள் செக் பண்ணி வேக்சின் போட்டு விட்ருங்கன்னு. எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்களான்னு கேட்டாங்க. எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்கும் ஊசி போட்டு அந்த உன்னிக்குமோ அந்த இது கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது நைட்டு வைக்கணும். ஏன்னா இந்த பார்வைங்கிற கொடிய நோய் வந்தால் இந்த குழந்தைய ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த பார்வை வர்றது 1 நாள் 2 நாள்லேயே ஒரு நாள் சாப்பிடாமல் இருப்பாங்க, மறுநாள் டயர்டாக படுத்துப்பாங்க, 3ஆவது நாள் வாந்தி எடுப்பாங்க, மோஷன் பிளட்டாக போவாங்க. அப்படியே 4ஆவது நாள் இறந்துடுறாங்க. இந்த குழந்தைங்க ஒரு குழந்தை இறந்தால் பரவாயில்லைங்க, அடுத்தடுத்து இது எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. நம்ம தனியாக வைக்கிறதுக்கும் முடியல. என்ன பண்ணுறங்கிற சூழ்நிலையில் யோசித்து பார்த்தேன். சரி ஊசி போட்டால், இந்த தடுப்பூசி போட்டால் இந்த குழந்தைகளுக்கு இந்த சிடி பார்வை வராது அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு எத்தனையோ செலவு பண்ணி என்னென்னமோ பண்ணுறோம். இந்த குழந்தைகளுக்கு இந்த ஊசியை நம்ம போட்டு விட்டுறான்னு சொல்லி முடிவெடுத்து நேற்று மேடம் சொன்னேன். இன்றைக்கி வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாரி கரெக்டாக வந்தாங்கங்க. 16 குழந்தைங்க, மொத்தம் 19 குழந்தைங்க. அதில் 3 குழந்தைகளுக்கு, ஒரு குழந்தைக்கு உடம்புக்கு முடியல, 2 குழந்தைகளுக்கு ஏற்கனவே நான் ஊசி போட்டு வச்சுருந்தேன். 16 குழந்தைகளுக்கு போட்டாச்சுங்க. போட்டது இன்னும் அடுத்து பூஸ்டர் டோஸ் போடணும். அது ஒரு 21 நாளுக்கு அப்புறம் அது ஏதோ ஒன்று பண்ணி அதையும் போட்டு விட்டுறலான்னு இருக்கிறேன். இப்போ ஊசி போட்டதுனால மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா இருந்தால் அந்த குழந்தைங்க நம்ம கூட வாழட்டும், இல்லையா கடவுள்கிட்ட போகிறாங்களா, நிம்மதியாக போய் சேரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நான் இந்த ஊசி போட்டேன். ஏன்னா ஊசி போட்டு பார்வை வந்தால் நம்ம அந்த குழந்தைய முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஊசியே போடலைன்னா தாங்க காப்பாற்றுறது ரொம்ப சிரமம்னு சொல்கிறாங்க. அதுக்காகவாவது இந்த ஊசியை போடணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து நான் போட்டுட்டேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி தான் மன நிறைவாக இருக்குது. நம்ம குழந்தை தானேங்க, நம்ம கூடயே இருக்கிறாங்க, நம்ம கூடயே நம்மளை பார்க்குறாங்க. ஒரு நேரம் 2 நேரம் சாப்பாடு வைக்கிறதுக்காக நம்மளுக்கு எவ்வளவு நன்றியோடு இருக்கிறாங்க அந்த குழந்தைங்க. அவங்கள ஏமாற்றக்கூடாதுங்கிற ஒரு நல்லெண்ணத்துக்காக தான் நான் இந்த ஊசி போட்டு விட்டேன். 5 குழந்தைகளை நம்ம அடாப்ஷன் கொடுத்தாச்சு. அந்த கொடுத்த குழந்தைகளுக்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நம்ம எடுத்துகிட்டு வர சொல்லி தனியாக போட்டு கொடுத்துடலான்னு இருக்கிறேன். ஏன்னா அந்த குழந்தைகளும் போன இடத்துல நல்லா இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அவங்க டைம் கிடைக்கிறப்ப எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நம்மளே போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன். நம்ம ரோசிக்கும் போட்டாச்சு, நம்ம புலிக்குட்டிக்கும் போட்டாச்சு, எல்லாருக்கும் போட்டாச்சு. கார்னியா அவங்கெல்லாம் அடாப்ஷன் போயிட்டாங்க. அவங்க போன இடத்துல அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், கொண்டு வர அன்னைக்கு நம்ம ஃப்ரீயாகவே நான் போட்டு விட்டுறலான்னு இருக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குழந்தைகளுக்கு எந்த நோய் வரக்கூடாது, நல்ல நிம்மதியாக வாழ்நாளில் நம்ம கூட அது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இதை போட்டிருக்கிறேன். நான் யாருக்கிட்டேயும் உதவி கேட்கலைங்க. ஏன்னா அடிக்கடி உதவி செய்கிறாங்க. நம்ம சும்மா கேட்டுட்ருக்க முடியாது. நம்மளை மாதிரி தான் எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு நினச்சி தானே நான் சேனலை கேட்குறதில்ல. நான் கேட்டாலும் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் நான் அடிக்கடி கேட்குறதில்ல. முடிஞ்சவங்க இந்த வேக்சினுக்கு யாராவது உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள். போட்டாச்சுங்க. மொத்தம் 8800 டோட்டலாக இந்த குட்டிகளுக்கெல்லாம் மெடிசன் போட்டது. முடிஞ்சவங்க பண்ணுங்கள். நான் யாரையும் வற்புறுத்தியெல்லாம் கேட்கல. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கும். எல்லா பிரச்சனையும் இருக்கிற மனுஷன்தான் இந்த உலகத்தில். பிரச்சனை இல்லாதவங்க யாரும் இல்லை. அதனால் நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தி கேட்கக்கூடாது. அவங்களா உதவி பண்ணால் அதை நம்ம வாங்கிக்கணும். நன்றி, வணக்கம்.